Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Important Questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6 ரிவிஷன் சீரீஸ்ல இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் என்னோட விஷஸ் ஹாப்பி நியூ இயர். அண்ட் ரொம்ப முக்கியமான டைம் இல்லையா, நமக்கு இன்னும் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட டைமை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்மளோட ப்ரெஷியஸான டைமை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே நம்மளோட கோல் என்ன, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், அதை நோக்கி நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ டே 6ஓட வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கும் 5 சம் சால்வ் பண்ண போகிறோம். repeated question and question paper sums தான், half yearly question paper sums from different district. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, இல்லை இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், let a is equal to set of all natural numbers less than 8. All natural numbers na it starts from 1. numbers less than 8, so 8 வரக்கூடாது, 7 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். B, the set of all prime numbers less than 8. prime numbers மட்டும் 2, 3, 5, 7. அடுத்து the set of even prime numberல even பார்த்தா 2 மட்டும் தான், ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். Verify that A intersection B cross C is equal to A cross B intersection B cross C. இதை ப்ரூஃப் பண்ணும். முதல்ல நம்ம செட் என்னென்னு எழுதிக்கலாம். let A is equal to set of all natural numbers less than 8. 1, 2, 3, 4, 5, 6 and 7. அடுத்தது B, set of prime numbers. prime number என்னென்ன 2, 3, 5, 7, 8குள்ளே வருது. ஸோ இந்த செட்டுக்குள்ளே வரது எழுதுனா போதும். அடுத்து Cன்றது ஈவன் ப்ரைம்னா ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் என்ன 2 மட்டும்தான், ஸோ அது மட்டும்தான். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணும், டு ப்ரூவ் A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. So first LHS அப்புறம் RHS solve பண்ணலாம். LHS என்னன்னா A intersection B cross C. First நம்ம எப்பவுமே bracket குள்ள இருக்கிறதா செய்வோம். So A intersection B is equal to A set 1, 2, 3, 4, 5, 6, 7. நிறைய பேர் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுவீங்க, பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதுனா ரொம்பவே நல்லது. இன்டர்செக்ஷன்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 2, 3, 5, 7. 2, 3, 5 and 7. அடுத்தது என்ன, E intersection B cross C. A intersection B 2, 3, 5, 7 cross C செட்டோட வேல்யூ 2 மட்டும்தான். ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதே மாதிரி RHS பார்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது RHS பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே A cross C இருக்குது. A செட் என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7. cross Cயோட வேல்யூ 2. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. அடுத்தது B cross C. இப்போ Bயோட செட் என்ன 2, 3, 5, 7. cross Cயோட வேல்யூ என்ன 2. 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் தானே, அதான கொஸ்டின். A cross C இன்டர்செக்ஷன் B cross C தானே. இப்போ இன்டர்செக்ஷன் பாருங்கள் 2, 2 இருக்கா, அடுத்து 3, 2 இருக்கா, அடுத்து 5, 2, அடுத்து 7, 2. இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லேயும் வந்தது இல்லைங்களா. ஸோ எப்படி எழுதலாம், லாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் 1 and 2. A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence proved முடிச்சிடலாம். Second question பார்க்கலாம். The product of 3 consecutive terms of
geometric progression GP ல is 343 and their sum is 91/3. Find the three terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் என்ன சொல் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ லெட் த த்ரீ consecutive terms be a by r a r. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் வந்து 343, சம்மு வந்து 91/3. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். a by r இன்ட்டு a இன்ட்டு ஏஆர் பண்ணோன்னா 343 கிடைக்குமா. ஸோ நியூமரேட்டரில் இருக்காரும் டினாமினேட்டரில் இருக்காரும் கேன்சல் பண்ணிடலாம். 3 ஏ இருக்குது, அப்போ ஏ க்யூப்னு மாறிடும். ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 343. இப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 343னா 343 வந்து எப்படி எழுதலாம்னா 7 க்யூப்னு எழுதிக்கலாம். 7 7 49, 49 இன்ட்டு 7 வந்து 343. ஸோ 7 க்யூப். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க சம்மு. சம் வந்து 91/3. இப்போ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட சம்மு. அப்போ a by r ப்ளஸ் a ப்ளஸ் ஏஆர். கிளியரா? இப்போ இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, விச் இஸ் ஈக்குவல் டு 91/3. இப்போ இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எல்சிஎம் மாதிரி எடுத்துடுவோம். அண்ட் ஏவை காமனாக இருக்கிறது வெளியே எடுப்போம். ஸோ 1/1 செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ஏவை காமனாக எடுத்துடுறேன். அப்போ 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர், ஏன்னா ஏ வெளியே வந்துருச்சு, இஸ் ஈக்குவல் டு 91/3ன்னு இருக்கும். இப்போ எல்சிஎம் பண்ணலாம். இப்போ கீழே இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஆர் இல்லை, இங்கேயும் ஆர் இல்லைனால இன்ட்டு ஆர் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் இன்ட்டு 1 ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 91/3. இப்போ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 7. இந்த 7 எழுதிக்கலாம். 7 இன்ட்டு 1 plus r square by r is equal to 91/3. இப்போ கீழே இருக்க 3 இந்த சைடு கொண்டு வந்தால் இது 21ன்னு மாறிடும். 7 3s are 21. 1 plus r square is equal to 91. பக்கத்தில் டினாமினேட்டரில் இருக்க ஆரை கொண்டு போயிடலாம். இப்போ இந்த 21 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 21 1s are 21 plus 21 into r plus 21 r square plus 91 r இந்த சைடு வந்தால் minus 91 r is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. 21 r ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் வராது, ஏன்னா பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது. மைனஸ் 91r ப்ளஸ் 21, அப்போது 70r. மைனஸ் பெரிய நம்பருக்கு இருக்கிறனால மைனஸ் 70r, அந்த ப்ளஸ் 21 அப்படியே வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாமே பாருங்கள் 7 டேபிளால் டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக. 7 3s are 7 10s are 7 3s are. ஸோ இதை வந்து டிவைடட் பை 7 பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் எப்படி வரும்? 21 இருக்கிற இடத்துல 3r ஸ்கொயர், 70 இருக்கிற இடத்துல 10r, 21 இருக்கிற இடத்துல 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3 3s are 9, ரெண்டாக பிரிக்கணும். 10 வரணும்னா 9 1s are 9 தான், ரெண்டுமே மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் 10 வரும், ப்ளஸ் 9ன்னு மாறிடும். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3ஆல் டிவைடும் பண்ணோம். இப்போ 3 1s are 3 3s are. ஸோ -3, -1/3. இதுதான் ஆரோட வேல்யூ. r -3 இல்லைன்னா r -1/3 is equal to 0. r is equal to 3 or 1/3. ஒன்று 3 வரணும், இல்லை 1/3 வரணும், இல்லையா? கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். 3 consecutive terms என்னென்ன? a by r AAR. இப்போ இதில் ரெண்டு விஷயம் வரும். ஏவோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 3, அடுத்து 1/3. அப்போ 7/3, 7, 7 into 3, 7/3, 7, 21. இதே மாதிரி a is equal to 7, r is equal to 1/3. அப்போ 7/r வந்து 1/3 கீழே, 7 into 7 into 1/3. இந்த 3 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போனால் 7 3s are 21, 7, 7/3. இதான் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம்ஸ் எல்லாருக்கும்? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். ஸோ சம் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 10 cube + 11 cube, 12 cube up to 20 cube.
ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 எடுத்துகிட்டு அப்புறம் 9 மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. சொல்யூஷனில் 10 cube ப்ளஸ் 11 cube ப்ளஸ் 12 cube அப் டு 20 cube. இது எப்படி பிரித்து எழுதோன்னா 1 cube ப்ளஸ் 2 cube அப் டு 20 cube ஒன்றும் அதுலேருந்து மைனஸ் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube அப் டு 9 cube. ஏன்னா 10க்கு முன்னாடி 9 இல்லை என்ன சம் ஆஃப் cube of natural numbers-ஓட ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2 whole square. ஃபார்முலா வேணால் சைடில் எழுதிக்கிறேன். summation of k is equal to 1 to n k cube is equal to n into n plus 1 by 2 whole square. சரிங்களா, ஃபார்முலா தெரியணும் இல்லையா, அதனால இப்போ என்னோட இடத்துல ஃபஸ்ட்டு 20 இருக்குது, அப்புறம் 9 இருக்குது. ரெண்டும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 20, இப்போ 20 into 20 plus 1 divided by 2 whole square minus 9 into 9 plus 1 divided by 2 whole square. 2 1 time, 2 10 times. 10 into 20 plus 1 21 whole square minus 9 into 10 by 2 whole square. 2 1s are 2 5s are. அப்போ இது வந்து 210 square minus 9 5s are 45 square. 210 square வந்து 44100. 45 into 45. ஸோ இப்போ 45 into 45 2025. இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணால் 42,075 கிடைக்கிது. ஸோ இதுதான் sum of the series. Understand ஆகுதா எல்லாருக்கும்? sum பண்ணி எழுதிக்கலாம். Fourth question, if 4x power 4 minus 12x cube plus 37x square plus b into x plus a is a perfect square, find the value of a and b. a and b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் சம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3.8ல் இருக்கிற அந்த 10 sums எக்ஸாம்பிள் சம்மோட சேர்த்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கொஷின் எழுதியாச்சு. ப்ளஸ் ஏ. ஸோ ஏபி வேல்யூஸ் அன்னோன், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 4x power 4, ரூட் ஆஃப் 4 வந்து 2, x power 4னால x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ 2x ஸ்கொயர், இங்கேயும் 2x ஸ்கொயர். அப்போ 2 2s are 4x power 4ன்னு ஆகிடும். மைனஸ் பண்ணுவோம், இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 0 ஆகிடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேர்மை கீழே இறக்குவோம். மைனஸ் 12x cube ப்ளஸ் 37x ஸ்கொயர். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், கோஷன்ட்டை இன்ட்டு 2. அப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர் வேணும்னா இங்கே இன்ட்டு 2ன்னு சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. மைனஸ் 12x cube டிவைடட் பை 4x ஸ்கொயர். இதில் போச்சுன்னா ஒரு எக்ஸு, 4 3s are 12. இப்போ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ், இங்கேயும் மைனஸ் 3x. இது ரெண்டு இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 4 3s are 12, மைனஸ் இருக்குனால 12x cube, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x. இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 0, இதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 28. சாரிங்க, எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ அடுத்த ரெண்டு டேர்ம் என்ன, ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏ. இப்போது கோஷன்ட்டில் இருக்கிறத இன்ட்டு 2. அப்போ இது 4, இது 6, அவ்வளோதான் சரியா. 4x ஸ்கொயர் மைனஸ் 6x. இப்போ 28x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். 28x ஸ்கொயர் பை 4x ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 4 7s are 28. ஸோ ப்ளஸ் 7, மேலேயும் ப்ளஸ் 7. நெக்ஸ்ட் 7 4s are 28x ஸ்கொயர் மைனஸ் 7 6 are 42x. மைனஸ் இருக்கு எக்ஸு. 7 7s are 49. இந்த சம்மில் ஒரு விஷயம் பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ இது கேன்சல் ஆகணும்னா நம்ம மாற்றணும், சைன் மாற்றணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். அப்போ தான் இதெல்லாம் கேன்சல் ஆகி 0ன்னு வரும். இப்போ நம்ம கன்ஃபியூஷன் என்ன ஆகும் தெரியுமா, பியோட வேல்யூ மைனஸ் 42 ப்ளஸ் 42, ஏவோட வேல்யூ ப்ளஸ் 49 மைனஸ் 49. நான் எப்போவுமே சொல்கிறேன், சைன் சேஞ்ச் பண்ணதை ஆன்சரில் எடுக்கக்கூடாது. அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 42 தான்.
and A value 49 மட்டும்தான். A value 49, B value minus 42. ஸோ இதுதான் ஆன்சர். எப்போவுமே ஞாபகம் சைன் மாற்றினதுக்கப்புறம் இருக்கிற சிம்பிள் எடுக்கக்கூடாது. நம்ம சம்மில் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வருமோ அதுதான் எடுத்துக்கணும். ஃபிஃப்த் கொஷின் பாருங்க. A is equal to 1213, B is equal to 4015, C is equal to 2012. Show that A into B into C is equal to A into B into C. இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ண ABC கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் A1213, B4015, C2012. இப்போ இதை சால்வ் பண்ணும். என்ன ப்ரூஃப் பண்ணும்? A into BC is equal to AB into C. ஸோ LHS தனியாக RHS தனியாக சால்வ் பண்ண போகிறோம். LHS பார்ட் என்ன? A into BC. ஃபஸ்ட்டு B and C மல்டிபிள் பண்ணலாம், அப்புறம் A. BC மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும். 4015, 2012. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நம்ம முதல்ல அது எழுதிக்கலாம். 4021, 4002, 15. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1502. 4 2s are 8 plus 0 into 1, 0 into 1 0. 4 into 0 0 plus 0 into 2 0 தான். 1 2s are 2 plus 5 1s are 5. 1 into 0 0, 5 2s are 10. That is equal to 8 0 7 10. இது வந்து ஒரு பார்ட்டு தான். இன்னும் நமக்கு A மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணோம். A into BC. இப்போ A மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 1 3. இப்போ கண்டுபிடிச்ச BC மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். 8 0 7 10. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2 8 7. 1 2 செகண்ட் காலம் 0 10. 1 3 8 7 அடுத்து 1 3 8 7. 1 3 0 10. 1 into 8 8. 2 into 7 14. 1 into 0 0. 2 10s are 20. 1 into 8 8. 3 7s are 21. 1 into 0 0. 3 10s are 30. 22 29 20 30. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட். RHS பார்ட் பார்க்கலாம். ABC AB into C. ஃபஸ்ட்டு AB அப்புறமா C இன்க்ளூட் பண்ணோம். ABயோட மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதியிருக்கேன். சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். 1 4s are 4, 1 2s are 2. 1 into 0 0, 2 5s are 10. 1 into 4 4 plus 3 1s are 3. 1 into 0 0, 3 5s are 15. 4 plus 2 6, 7 10 15. இது வந்து A into B. இப்போ நமக்கு என்ன வேணும்? A into B into C. ஃபஸ்ட்டு A into B என்ன கண்டுபிடிச்சோம்? 6 10 7 15. Cயோட வேல்யூ 2012. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். சால்வ் பண்ணலாம். 6 2s are 12, 10 1s are 10. 6 into 0 0, 2 10s are 20. 7 2s are 14, 15 1s are 15. 7 into 0 0, 15 2s are 30. 12 plus 10 22. இது 20, இது 29, இது 30. இதே தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆகும் இருந்தது. ஸோ இப்போ உங்களை என்ன எழுதுவோம்? ஃப்ரம் 1 and 2. A into BC is equal to AB into C. Hence proved முடிச்சிடலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கும் 5 சம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணியிருப்பீங்க, ஒரு ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.